Hi guys, welcome to Max Cup. Calculation டாபிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். இன்னைக்கு நம்ம அதில் இருக்க டிஃபரன்ஷியேஷன் அண்ட் இன்டெகிரேஷன் ஃபார்முலாஸை பார்க்க போகிறோம். ஸோ லெட் ஸ்டார்ட். நம்ம டிஃபரன்ஷியேஷனில் உள்ள ஃபார்முலாஸ் பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஃபார்முலா டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் எக்ஸ் பவர் என். ஸோ டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் பவர் என் இஸ் ஈக்குவல் டு என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன். நெக்ஸ்ட்டு வந்து டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் அ கான்ஸ்டன்ட் டி பை dx of k is equal to 0. ஏன்னா நம்ம கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா நமக்கு வேல்யூஸ் கிடைக்காது. நெக்ஸ்ட்டு d by dx of sin x. ஸோ sin x நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது cos x. நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிறது d by dx of cos x. cos x நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது மைனஸ் sin x. நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிறது டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் tan x. tan x நமக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது கிடைக்கிறது வந்து secant squared x. நெக்ஸ்ட்டு டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் cot x வித் ரெஸ்பெக்ட் டு x. ஸோ cot x நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது கிடைக்கிறது மைனஸ் cosecant squared x. நெக்ஸ்ட்டு டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் cosecant x. cosecant x நமக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது கிடைக்கிறது மைனஸ் cosecant x cot x. நெக்ஸ்ட்டு டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் secant x வித் ரெஸ்பெக்ட் டு x. secant x நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது secant x tan x. நெக்ஸ்ட்டு டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் log x. log x நமக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1/x கிடைக்கும். நெக்ஸ்ட்டு டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் e பவர் x. e பவர் x பண்ணும்போது நமக்கு எதுவும் பெரிய டிஃபரன்ஸ் வராது, சேம் e பவர் x தான் வரும். ஒருவேளை e பவர் xக்கு e பவர் nxன்னு ஒரு வேளை வந்துச்சுன்னா டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் e பவர் nxனா n இன்ட்டு e பவர் nx. ஸோ சேஞ்ச் ஆகாது எதுவுமே. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். சைன் இன்வர்ஸ் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1/√(1 - x² தான் நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1/1 + x² தான் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு d by dx ஆஃப் secant இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். secant இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் நம்ம பண்ணும்போது 1/x ஸ்மால் x √(x² - 1) தான் நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம டிஃபரன்ஷியேஷன் உள்ள ஃபார்முலாஸ் பார்த்துட்டோம். இன்டகிரேஷன் உள்ள ஃபார்முலாஸ் நம்ம பார்க்கணும். ஸோ டிஃபரன்ஷியேஷனுக்கும் இன்டகிரேஷனுக்கு என்ன ஒரு ரிலேஷன்னா டிஃபரன்ஷியேஷன் இஸ் நத்திங் பட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ஆஃப் இன்டகிரேஷன். அதாவது எப்படி சொல்லலாம்னா டிஃபரன்ஷியேஷனோட ஃபார்முலாஸில் நமக்கு ஆன்சராக கிடைக்கிறத நம்ம இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு டிஃபரன்ஷியேஷன் உள்ள ஃபார்முலாஸ் கிடைக்கும். எக்ஸாம்பிள் இன்டகிரேஷன் டிஎக்ஸ். இங்கே நமக்கு வேரியபிளே இல்லை. ஸோ நம்ம கான்ஸ்டன்ட்டை இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு டிஎக்ஸ்லேருந்து எக்ஸ் கிடச்சிரும், ப்ளஸ் ஒரு இன்டகிரேஷன் கான்ஸ்டன்ட் கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் பவர் என் டிஎக்ஸ். ஸோ எக்ஸ் பவர் என் நம்ம இன்டகிரேட் பண்ணும்போது அதுக்கு அந்த சைடு இருக்கிறது ஆப்போசிட் ஆகும். எக்ஸாம்பிள் எக்ஸ் பவர் என் + 1/n+1 ப்ளஸ் இன்டகிரேஷன் கான்ஸ்டன்ட். ஸோ இந்த மாதிரியான ஆன்சர் நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இன்டகிரேஷன் ஆஃப் ஏடிஎக்ஸ். ஏன்றது இங்கே வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூஸை இங்கே வந்து. ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் ஏடிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் + சி. நெக்ஸ்ட் நம்ம வந்து இன்டகிரேஷன் ஆஃப் sin x dx. ஸோ cos x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு மைனஸ் sin x கிடச்சிச்சு. இங்கே sin x இன்டகிரேஷன் பண்ணும்போது மைனஸ் cos x கிடைக்கும், ப்ளஸ் இன்டகிரேஷன் கான்ஸ்டன்ட். நெக்ஸ்ட்டு இன்டகிரேஷன் ஆஃப் cos x dx. cos x பண்ணும்போது நமக்கு sin x ப்ளஸ் இன்டகிரேஷன் கான்ஸ்டன்ட். நெக்ஸ்ட்டு இன்டகிரேஷன் ஆஃப் secant squared x. secant squared x dx. secant squared x நம்ம இன்டகிரேஷன் பண்ணும்போது நமக்கு tan x ப்ளஸ் கான்ஸ்டன்ட் கிடச்சிடும். நெக்ஸ்ட்டு இன்டகிரேஷன் ஆஃப் cosecant squared x.
நமக்கு கொசிகன் சைடு எக்ஸை இன்டகிரேஷன் பண்ணும்போது மைனஸ் காட் எக்ஸ் ப்ளஸ் சி கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இன்டகிரேஷன் ஆஃப் கொசிகன் எக்ஸ் காட் எக்ஸ், இதை நம்ம இன்டகிரேஷன் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது மைனஸ் கொசிகன் எக்ஸ் ப்ளஸ் இன்டகிரேஷன் கான்ஸ்டன்ட். நெக்ஸ்ட்டு integration of secant x tan x is equal to secant x plus c. Next, integration of 1 by x dx is nothing but log x plus c. Next, integration of e power x dx. ஸோ டிஃபரன்ஷியேஷன் எப்படி சேஞ்ச் ஆகாதோ அதே மாதிரி இங்கேயுமே இன்டகிரேஷன்லையுமே அது சேஞ்ச் ஆகாது. என்ன எக்ஸாம்பிள் என்ன சேஞ்ச் ஆகும்னா e பவர் nx dxன்னு ஒரு வேளை இருந்துச்சுன்னா என்ன அதில் வந்து மல்டிப்ளை ஆகும், நியூமரேட்டரில் மல்டிப்ளை ஆனது இங்கே வந்து சேஞ்ச் ஆகாமல் டினாமினேட்டரில் டிவைடண்ட்டாக போயிடும். நெக்ஸ்ட்டு இன்டகிரேஷன் ஆஃப் 1 பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் dx இஸ் நத்திங் பட் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சி. நெக்ஸ்ட்டு இன்டகிரேஷன் ஆஃப் 1 by 1 plus x dx is equal to tan inverse of x plus c. Next, integration of 1 by modulus x root of x squared minus 1 is equal to secant inverse of x plus c. ஸோ இதெல்லாம் நம்மளோட கேல்குலஸில் இருக்க டிஃபரன்ஷியேஷன் அண்ட் இன்டகிரேஷனோட மெயின் ஃபார்முலாஸ். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டாலே இன்டகிரேஷன் அண்ட் டிஃபரன்ஷியேஷனை ஈஸியாக நீங்கள் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலில் இது மாதிரி இன்னும் ஃபியூச்சர்ஸில் நிறைய இன்ஜினியரிங்க்கு ரிலேட்டடான டாபிக்ஸை வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ கைண்ட்லி சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் அண்ட் கீப் இன் டச் வித் அஸ். தேங்க்யூ.